சிவகார்த்திகேயன் வேணாம், தனுஷு வேணாம், சிம்பு வேணாம், நம்ம தனிக்காட்டு ராஜாவாக ஜெயிப்போம்னு அவர் வந்துட்டு இருக்காரு. பட்டால் பிட்டால்னு அடித்து பாத்திரங்களை உருட்டி ஏதோ ஒன்று ஒரு புது மாதிரியான ஒரு இசையை கொடுத்தோன்னு மொத்த கூட்டமும் அதுதான் இசைன்னு நம்புதில்லை. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்காகலாம் இப்படி ஒரு வேலையை எந்த டைரக்டரும் செய்ய மாட்டார். ஒருவரை பற்றி நெகட்டிவாக செய்திகள் போகும்போது தான் ஒரு அட்ராக்ஷன் அவங்க மேலே வருது. இந்த டைவர்ஸ் அவங்க பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைப்பேச்சு சந்தனன் சார் இருக்காரு. இவர்கிட்ட சினிமா சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், நம்ம லாஸ்ட் டைம் வந்து பேசியிருந்தோம், அஜித்தும் தனுஷும் கூட்டணியில் வந்துட்டு தனுஷ் சாரோட டைரக்ஷனில் அஜித் சார் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரொடியூசரு. அந்த கதை வந்துட்டு ரஜினி சாருக்கு எழுதின கதை, அது எப்படி இருக்கும் அப்படின்னு அதை தான் வந்துட்டு இப்போ அஜித் சார் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கதையோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும் சார்? முதல்ல இந்த தனுஷ் அஜித் காம்பினேஷன் பற்றி பேசுனது நாங்கள் தான். அப்போ பல பேர் இது சும்மா ஏதோ இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த தயாரிப்பாளர் ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருக்க இந்த பேச்சுவார்த்தைன்னு சொன்ன பிறகு ஆஹா நிஜமாகவே நடந்துகிட்டு இருக்கு போல இருக்குங்கிறது இப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, அதை இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிப்போம். அப்புறம் இந்த படம் ஒரு படு கமர்ஷியலான படமாக இருக்குங்கிறது தான் ரஜினிக்காக பண்ணப்பட்ட கதைங்கிற தகவல் வெளியில் வந்தது. ஆக்சுவலாக ரஜினிக்காக பண்ணப்பட்ட கதை தான் அது. தனுஷுக்கு என்னென்னா ஒரு பெரிய ஆசை, ரஜினி படத்தில் நாம் இருக்கணும், ரஜினியோட கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பண்ணணும்னு அவருக்கு ஆசை இருந்துச்சு. பட் அதுக்கு ரஜினி இடம் கொடுக்கல. சிவகார்த்திகேயனுக்கு அந்த ஆசை இருந்தது, ரஜினி இடம் கொடுக்கல. அவருக்கு என்னென்னா நம்ம வெற்றி நம்ம வெற்றியாக இருக்கணும், தோல்வியாக இருந்தால் கூட நம்ம தோல்வியாக இருந்துட்டு போட்டோம். யாரோ ஒருத்தர் நம்மளோட ட்ராவல் பண்ணி அந்த படம் ஹிட் ஆச்சுன்னு வச்சுங்க, அவரால் தான் வெற்றின்னு சொல்லக்கூடாது யாரும். அதில் அவர் தெளிவாக இருப்பார். ஸோ அதனால தான் சிவகார்த்திகேயன் வேணாம், தனுஷு வேணாம், சிம்பு வேணாம், நம்ம தனிக்காட்டு ராஜாவாக ஜெயிப்போம்னு அவர் வந்துட்டு இருக்காரு. அதனால் தனுஷுக்கு அந்த ஆசை நிறைவேறலை. அதுக்கப்புறம் அந்த குடும்ப உறவுகளே அறந்து போச்சு, அவர் வெளியில் வந்துட்டார். இனிமேல் அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுங்களேன். அவர் ரஜினிக்காக எழுதின ஒரு கதை ஒன்று இருக்குது. அவர் அட்லீஸ்ட் டைரக்டராக நம்ம பண்ணுவோம், நம்ம டைரக்ட் பண்ணுவோம், ஒரு டைரக்டராக ரஜினிகிட்ட ஒரு நல்ல பேர் வாங்குவோங்கிறதெல்லாம் அவருடைய ஆசையாக இருந்துச்சு. பட் அதற்கும் பெருசாக வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த சூழலில் தான் கரெக்டாக அஜித்துக்கு அந்த கதையை சொல்கிறாரு. அஜித்துக்கும் அந்த லைன் பிடிச்சிருக்கு, டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். ஓகே சார், இப்போ நடிக்க ஆசை இருக்குன்னு தெரிவிக்கிறவங்களாம் நடிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஓகே, இப்போ டைரக்ட் பண்ணணுன்னாது அவங்க கேட்குறாங்க, அதையாவது பண்ணலாம்ல ரஜினி சார்? இல்லைங்க, அவர் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு ஒரு கணக்கு இருக்கும், அது தேவையா இல்லையான்லாம் அவர் யோசிப்பார்ல. சார் லாஸ்ட் டைம் நம்ம பேசியிருந்தோம், இந்த மலையாளத்தில் வர படம் மாதிரி தமிழில் வர மாட்டுதே, மலையாளத்தில் ரொம்ப சிம்பிளாக இருக்கே அப்படின்ற மாதிரி மலையாள படத்தை தூக்கி வச்சுட்டு இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ மலையாளத்துலேயுமே இந்த கேஜிஎஃப், புஷ்பா இவங்கெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூசிஃபர் 2 அந்த மாதிரிலாம் படம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பற்றி ஏதாவது? லூசிஃபர் பெரிய ஹிட்டு, பார்ட் 1. ஸோ அதனால் இப்போ லூசிஃபர் 2 கொண்டு வராங்க. அது எப்போவுமே இயல்பு தானே. பார்ட் 1 வெற்றினா பார்ட் 2 கொண்டு வரது. இன்னொன்று இப்போ எல்லா இடங்கள்லையுமே ரசனை மாறிக்கிட்டே இருக்குது. இசை எப்படி இளையராஜா அப்படின்னு நம்ம இருந்தோம், அதுக்கப்புறம் ரஹ்மான் வந்தார், ஹாரி ஜெயராஜ் எல்லாம் இருந்தாங்க, இமான், தேவா, வித்யாசாகர், இப்படி பல பேரை நம்ம கொண்டாடி இருக்கோம். திடீர்னு அனிருத்துன்னு ஒருத்தர் வந்தார், ஒரு தட்டால் பிட்டால்னு அடித்து பாத்திரங்களை உருட்டி ஏதோ ஒன்று ஒரு புது மாதிரியான ஒரு இசையை கொடுத்தோன்னு மொத்த கூட்டமும் அதுதான் இசைன்னு நம்புதில்லை. அப்போ அந்த ரசனை மாற்றம்ங்கிறது ஒன்று வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கேரளாவிலையும் ஒரு ரசனை மாற்றம் வந்திருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பிரம்மாண்ட படங்களை அங்கே இப்போ ரசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஆக்ஷன் படங்களை ரசிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அது புதுசாக இருக்குது. அவங்க ரொம்ப மெலடியான ஒரு படத்தையும் ரொம்ப யதார்த்தமான வாழ்வியல் தொடர்பான படங்களையும் ஓட வச்சு ரசிச்சுட்டு இருந்தவங்க. பட் இந்த மாதிரி படங்களையும் அவங்க ஓட வைக்கிறாங்க. பரவாயில்ல, அது அந்த மாற்றத்தை நம்ம தப்புன்னு சொல்கிறதா சரின்னு சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா சம்மந்தப்பட்டவர் காசு கொடுத்து பார்க்குறவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம இப்படி சரி தப்புன்னு சொல்லுவோம். ஓகே சார், அடுத்தபடியாக மூக்குத்தி அம்மனோட பூஜை அந்த வீடியோஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த இது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்திருக்கோம், நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசியும் இருந்திருக்கோம். ஆனால் இப்போ மறுபடியும் அது ஒரு கான்ட்ரவர்சியாக மாறிட்டு இருக்கு. நயன்தாரா மேம் அந்த பூஜையிலேயே ஏதோ அசிஸ்டன்ட் டைரக்டர் திட்டாங்க, ஹார்ஷாக பேசிட்டாங்க, அதனால ப்ரொடியூசர் இவங்களை ரிப்ளேஸ் பண்ணிடலாம், தமன்னா மேமை நம்ம நடிக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது நான் வரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு
பார்த்தீங்கன்னா குஷ்பு மேம் வந்துட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது, நிறைய வந்துட்டு வதந்தி வரும், இதெல்லாம் நம்பாதீங்க, இந்த வதந்தியெல்லாம் வந்துட்டு இந்த பூஜைக்கு திருஷ்டி கழிச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நயன்தாரா தான் நடிப்பாங்க, நயன்தாரா அவங்க இப்போ அவங்களோட இது லைஃப்பில் ப்ரூவும் பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஏதாவது? இல்லைங்க, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனருடைய மனைவி அவங்க சொல்கிறது வந்து நம்ம காது கொடுத்து கேட்க வேண்டியது தான். பட் நயன்தாரா வந்து எந்தவித கான்ட்ரவர்சியிலையும் சிக்காத ஒரு பர்சனுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வந்துருச்சு, அதனால் நயன்தாராவே தூக்கிட்டு தமனாவை போட போகிறாங்க அப்படின்ட்டு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்காகலாம் இப்படி ஒரு வேலையை எந்த டைரக்டரும் செய்ய மாட்டார். அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிறவங்க எப்போவுமே ஆடு மாதிரி தான், அருவாளை தூக்கி மண்டையில் பட்டுன்னு போட்டுருவாங்க. அதுக்காக வந்து அவங்க யோசிக்கவே மாட்டாங்க கூடவே நிழலாக இருந்தானேன்னு. ஸோ அதனால் அந்த கருத்துலேயும் நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னு அவங்க சொல்கிறது தான் நமக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு உதவி இயக்குனர் நயன்தாராவால் ரொம்ப அசிங்கப்படுத்தப்பட்டு அவர் படப்பிடிப்புலேருந்து வெளியில் போயிட்டார். அந்த இதுலேயே இல்லை, அவர் சுந்தர்சிலேயே இல்லை, அவர் போயிட்டார், நான் போகிறேன் சார்ன்ட்டு. சார் இப்போ என்னென்னா ரைட்டு, இவங்களை கமிட் பண்ணியாச்சு. இன்னொன்று ஐஸ்வரி கணேஷ் வந்து ரொம்ப அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குது. அப்போ அவர் தானே தயாரிப்பாளர், அவர் வந்து அவர்கிட்ட போய் நீங்கள் நயன்தாரா வேணாம் அப்படின்னு சொன்னால், இல்லை சார் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் கன்வின்ஸ் பண்ணுறேன், நீங்கள் அவங்கள வச்சிங்கன்ட்டு தான் அவர் பேசுவார். ஸோ அப்படி இருக்கும்போது தடாலடியாக ஒரு முடிவை சுந்தர்சி எடுக்கவும் முடியாது, எவ்வளவு இருக்குது. பட் இந்த கான்ட்ரவர்சி வந்தது ஒருவேளை குஷ்பு சொன்ன மாதிரி திருஷ்டி கிடையாது, ஒரு நல்லதுக்காக இருக்கும். ஏன்னா ஒரு படப்பிடிப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட வெளியில் மீடியாவுக்கு தெரியுது, அதை பூதாகரமாக்கிடுறாங்க அவங்க, அப்போ நம்ம பேர் கெட்டு போயிடுது. அதனால் நம்ம டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை நடிச்சுட்டு போயிட்டே இருப்போங்கிற ஒரு முடிவுக்கு நயன்தாரா வருவாங்க. ஒரு வகையில் அது நல்லது தானே. ஓகே சார். இப்போ ஆனால் இந்த கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது அதில் கேட்குறாங்க, இவங்க தொடர்ந்து இப்படி இந்த கான்ட்ரவர்சிலே மாட்டிகிட்டே இருக்காங்களே, இது வந்துட்டு அவங்களோட ஃப்யூச்சர் ஃபிலிம்ஸ் வந்துட்டு பாதிக்காதா, அவங்களுடைய மார்க்கெட்டை வந்துட்டு குறைக்காதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏன்னா தொடர்ந்து நயன்தாரா விக்னேஸ்வரன் பற்றி நம்ம பல விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டுருக்கோம், அதனால நான் கேட்குறேன். நயன்தாரா வளர்ந்ததே எதிர்ப்பில் தான், இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸுகளாலையும் நெகட்டிவ் செய்திகளெல்லாம் வளர்ந்தவர் தான் நயன்தாரா. ரொம்ப நியாயமாக ரொம்ப நல்லவங்க, அவங்க அப்படி இப்படின்லாம் அவங்கள பற்றி சொல்லியெல்லாம் இந்த இடத்துக்கு அவங்க வரல. இன்னொன்று வந்து இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் ஒருவரை பற்றி நெகட்டிவாக செய்திகள் போகும்போது தான் ஒரு அட்ராக்ஷன் அவங்க மேலே வருது. ஓ அவ்வளோ பெரிய ஆள் அவங்க, யாராக இருந்தாலும் மதிக்க மாட்டாங்களா, ஏப்பா பயங்கரமான ஆளாக இருப்பாங்க போல இருக்க அப்படின்னு அவங்க மேலே வந்து நமக்கு ஒரு ஈர்ப்பு ஒன்று வருது, பயங்கரமான ஆள் போல இருக்குது அப்படின்ட்டு. அப்படி தான் நயன்தாரா வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பின்னடைவாக இருக்காது, நிச்சயமாக அவங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக தான். ஓகே சார். ஃபைனல் கொஸ்டினாக வந்துட்டு சைந்தவியும் ஜீவியும் வந்துட்டு இந்த கோர்ட்டில் ஒரு ஹியரிங்க்கு வந்திருந்தாங்க, வந்துட்டு அது ஏதோ மறுபடியும் போகும்போது ஒரே காரில் போனாங்க, என்ன ஒரே காரில் போகிறாங்க, மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறையா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, அதை பற்றி ஏதாவது? இல்லை, அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு விவாகரத்து அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு பெரிய மனமுடிவுக்கு பிறகு எடுக்கிற விஷயந்தான் அது. அப்போ எல்லாத்துலேயுமே அவங்க முரண்பட்டு நிற்பாங்க. இப்போ நீதிமன்றத்துக்கு வந்து ஹையரிங்கே கரெக்டாக வரமாட்டாங்க. என்னென்னா இவர் வரும்போது அவங்க வரமாட்டாங்க, அவங்க வரும்போது இவங்க வரமாட்டாங்க, வேணும்னே ஒருத்தர் இன்னொருத்தருக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் 2 பேரும் ரொம்ப பவ்யமாக வந்து நீதிபதி முன்னால் நாங்கள் மனமொத்த விவாகரத்து வாங்கிக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படி அன்போடு இருக்கிற அவங்க வந்து ஏன் பிரியணுங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. பட் நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை கிடையாது, சைந்தவியினுடைய அம்மா வந்து ஏதோ அவங்க வந்து அதிகப்படியாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க வீட்டில், அது வந்து ஜிவி பிரகாஷுக்கு பிடிக்கல, அதனால தான் அவர் வந்து இந்த கான்செப்டை வேற எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே நம்ம ஜெயம் ரவி பக்கம் திரும்பணும்னா அவரும் இதே ரீசனுக்காக தான். இல்லை, அங்கே இன்னும் கூட அவங்க ஆக்சுவலாக வந்து அங்கே நடந்தது வேற, பட் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அது ஒத்து வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஜிவி பிரகாஷ் ஒரு முடிவெடுத்தாருன்னு சொல்கிறாங்க. பட் என்ன இருந்தாலும் இந்த டைவர்ஸை அவங்க பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இவ்வளவு ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணவங்க அப்படியே பல வருடங்கள் கழித்து அது கல்யாணத்தில் முடிஞ்சுது, குழந்தை பிறந்துருச்சு, இதுக்கப்புறமும் அவங்களுக்குள்ள என்ன ஒரு மன முடிவுங்கிறது தானே
கேள்வியாக இருக்குது. ஓகே சார். இப்போ ஒரு மெயினாக நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆகும். ஆனால் வந்துட்டு ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கும்போது அது எல்லாருக்கும் தெரியுது. எல்லாருமே அதை பேசுகிற பொருளாக எடுத்துக்குவாங்க. அது நார்மலாக ஆயிடுச்சு இப்போது. ஆனால் வந்துட்டு இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸோ வந்துட்டு டிவோர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க கூட லாஸ்ட்டாக படம் நடிக்கிற ஹீரோவோ வந்துட்டு செம்மையாக அடி வாங்குறாங்க. அந்த மாதிரி தான் ஜிவி பிரகாஷ் விஷயத்தில் திவ்யா பாரதி அவங்க செம்ம அடி போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அவங்களே இன்டர்வியூவில் சொல்லிட்டாங்க, என்னையாண்டா போட்டு இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன். அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் இப்போ இந்த யூகத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அவரே வந்து அப்படிலாம் பேசாதீங்கலாம் சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தும் இங்கே தொடர்ந்து அந்த புரளிகளை கிளப்புறாங்க. பட் என்னை பொறுத்தளவுக்கு ஜிவி பிரகாஷ் வந்து நல்ல மனிதர். அவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சூழலில் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரே தவிர பேசிக்கலாக வந்து ஒரு நல்ல மனிதர். அவர் இந்த மாதிரி ஒரு தப்பான விவகாரங்களுக்கு எப்பவுமே போக மாட்டார். ஓகே சார். நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.